because we are kings and our words matter. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணைமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமியின் நீலை மாறினாலும் மலைகள் நீலை சாய்ந்து போனாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். ஓர் நதியுண்டு அதன் நீர் கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். அதின் நடுவில் அது அசையாது. அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுவார். அதின் நடுவில் அது அசையாது. தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். பூமியிலே நடப்பிக்கின்ற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமியின் கடை உனை மட்டும். பூமியின் கடை உனை மட்டும். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஓடித்து ஈட்டியை முறித்து கரங்களை நெருப்பினார் சுட்டெரிக்கிறார். வில்லை ஓடித்து ஈட்டியை முறித்து கரங்களை நெருப்பினார் சுட்டெரிக்கிறார். தேவன்
நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே, நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே, நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமி நீலை மாறினாலும், பூமி நீலை மாறினாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். 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 ஆமென். எல்லோரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். இந்த வருஷ தொடக்கத்திலே அவர் நம்முடைய அடைக்கலம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையான சங்கீதம் 46. பூமி நிலை மாறினாலும், மலைகள் சாய்ந்து போனாலும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எந்த கஷ்டமும் வராத வாழ்க்கை, எந்த சவாலும் வராத வாழ்க்கை, எல்லாம் ரொம்ப அப்படியே நைஸாக போயிட்டுருக்கும் அப்படின்னு கிடையாது. சவால்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இந்த வருடமும் கண்டிப்பாக வரும், சந்தேகமே கிடையாது. ரொம்ப பெரிய கஷ்டங்கள் கூட வரலாம். ஆனால் தேவன் உங்கள் அடைக்கலமாக இருந்தால், அது என்ன எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும், பூமியை நிலையே மாறினாலும், மலைகளை சாய்ந்து போனாலும், அப்படிதான் சொல்கிறான் சங்கீதக்காரன், அது என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறதுனால நான் பத்திரமா இருப்பேன், நான் அவருடைய நிழல் பத்திரமா இருப்பேன்.
அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் பாருங்க, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். அந்த நதினா அது சிம்பலைசஸ் பீஸ். அந்த ரிவர் வந்து அதாவது சிம்பலைசஸ் பீஸ் அண்ட் காம்னஸ்ன்னுவாங்க. அதாவது ஒரு அமர்ந்திருக்கிற அந்த நிலையை அது சுட்டி காண்பிக்கிறது. தேவன் அடைக்கலமாக இருக்கிற இடத்துல ஒரு எல்லோரும் நாம் அமர்ந்து இருப்போம், ஒரு சமாதானத்தை கொண்டு இருப்போம், ஒரே மனபாரமோட இருக்க மாட்டோம் பாருங்க. ஆகவே இந்த வருஷ தொடக்கத்தில் திரும்ப அறிக்கை செய்வோம், தேவன் என்னுடைய, எல்லோரும் சொல்லுவோம், தேவன் என் அடைக்கலமாய் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் அமர்ந்திருப்பேன், அவரே நம்பி வாழ்வேன். ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாலும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து வனாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே, கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து லீபனோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவியினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாரை கர்த்தரை புகழ்ந்து வனாந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாரை கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாரை கர்த்தரை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும்
தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஓ நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுவோம், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இன்னொரு முறை சொல்லி பாடுவோம். நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இயேசுவே நீரே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே. ஓ இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே. ஆராதனை, 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே,
ஊஞ்சலுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களையும் உள்ளங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர், போதுமானவர், எல்லாவற்றுக்கு எல்லாமானவர் என்பதை அங்கீகரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறவராக இருக்கக்கூடிய ஆளுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 2016 ஆண்டுக்குள்ள எங்களுக்கு கொண்டு வந்தபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். புதிய வருடத்தை காண கிருபை செய்தபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை நாங்கள் அணுகுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துவீர், கொண்டு செல்லுவீர், காரியங்களை எங்கள் மூலமாய் நிறைவேற்றுவீர், எங்களை குறித்த காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கூட எங்களோடு பேசும். உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறவர்கள் கர்த்தாவே இன்றைக்கு பலப்படட்டும். உள்ளங்களிலே விசுவாசம் எழும்பட்டும் கர்த்தாவே. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தையும் உயிர்ப்பிக்கட்டும். இன்றைக்கு உலகங்களை உண்டாக்கின வார்த்தை இன்றைக்கு ஜனங்களுடைய உள்ளத்தில் சென்று அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய வாழ்க்கையை புதிய விதத்தில் உண்டாக்கட்டும். புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிப்பீராக. உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நமஸ்காரம். காணிக்கிறாலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகங்களும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு இருந்த ஆராதனை பங்கெடுத்த நீங்களும் காணிக்கலை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்டப்படிகளை கொடுக்கக்கூடியவர்கள் வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோ உள்ள பெரிய காணிக்கை பெட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிகளோடு கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பனிலை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பனிலை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கிளைப்பதையோ பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் முதலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடியுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளுடைய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்று செல்லலாம். முக்கிய அறிவிப்பு, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆராதனை நமக்கு இருக்குது. அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஞாபகப்படுத்துகிறோம். செவ்வாய்க்கிழமை ஆராதனை மட்டும் இருக்காது. மற்றபடி அதற்கடுத்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து எல்லா ஆராதனைகளும் சரியாக நடைபெறும். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 யோவான்
4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை குறித்து போய்த்து வருகிறோம். முதல்ல தேவனுடைய அன்பை குறித்து பார்த்தோம். இப்பொழுது நாம் எப்படி ஒருவரிலொருவர் அன்பு கூறுவது என்பது குறித்து போய்த்து வருகிறோம். இந்த போதனைக்கு அன்பிலே வாழ்வது என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறோம். நாம் எப்படி ஒருவரிலொருவர் அன்பு கூறுவது. இதில் 1 யோவான் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இதை குறித்து சொல்வதில்லை. யோவான் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை திருப்பி சொல்கிறது நல்லது. வயோதிப காலத்திலே எழுதுகிறார். இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவர், அப்போஸ்தலரில் ஒருவர், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இந்த காரியங்களை எழுதுகிறார். எல்லா காரியத்தையும் பார்த்துட்டார். இயேசுவோடு இருந்து பார்த்துட்டார். சபை ஸ்தாபிக்கப்பட்டதை பார்த்தார். அங்கே இருந்திருக்கிறார். ஏராளமான சபைகளுக்கு அவர் போதித்திருக்கிறார், நடத்தியிருக்கிறார். எதை வலியுறுத்துகிறார் என்று கேட்டால் அன்பை வலியுறுத்துகிறார். ஆகவே தான் அவரை அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கிறார்கள். இந்த நிருபங்கள்லையும் சரி, முக்கியமாக 1 யோவானில், அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின இந்த சுவிசேஷத்துலேயும் சரி இந்த அன்பை வலியுறுத்துகிறார். சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா 13ஆம் அதிகாரத்திலேருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரங்களில் 13லேருந்து 17 வரைக்கும் இயேசு அன்பை குறித்து சொன்ன காரியங்களெல்லாம் அவர் ரொம்ப முக்கியமாக அங்கே எடுத்து அவர் காண்பிக்கிறார், போதிக்கிறார். அப்போ அவருக்கு இந்த அன்புங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார்ன்றது ஒரு பக்கம், ஆனால் நாம் எப்படி ஒருவரில் அன்பு கூற வேணும்ங்கிறதும் அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் தோன்றுகிறது. ஏன் அவருடைய ஆர்கியூமெண்ட் அல்லது அவருடைய வாதம் என்னன்னா, நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். ஒரு தகப்பனுக்கு தாயும் பிறந்தா அந்த தகப்பன் தாயினுடைய குணம் எப்படி அந்த பிள்ளைகளில் இருக்குமோ அது போலவே நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே அந்த பரலோக தகப்பனுடைய குணம் அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த குணத்தை இந்த உலகத்திலே வாழும் தேவனுடைய பிள்ளைகளிலே காண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அந்த குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்கிறது தான் அவருடைய வாதமே. தேவனால் பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், இந்த மறுபிறப்பை பற்றிலாம் நிறைய பேசுகிறார் அவர். இருளிலிருந்து ஒளிக்கு வந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு அப்படி வந்துட்டோம், அப்படி ஆயிருக்குங்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னென்னா, நாம் சகோதர அன்பு உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ, அவர் எப்படி அன்பு கூறுகிறாரோ, அதுபோலவே நாமும் இந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூறுகிறோம் என்கிறது தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார். அதுதான் அவருடைய வாதம். நீ தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், ஆகவே தேவனை போல தான் இருக்கணும். அவர் அன்பாக இருக்கிறார், நீங்களும் அன்பாக தான் இருக்க வேணுங்கிறது தான் அவருடைய இது. அதை எப்படி சொல்கிறாருன்னா, நாம் தேவனால் உண்டானவர்கள் அல்லது தேவனால் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள்னால் இந்த ட்ரூவஸ்ட் சென்ஸ், மெய்யான கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த சகோதர அன்பு தான் அடையாளன்றார். எல்லா அடையாளத்தை காட்டிலும், எல்லா ஆதாரத்தை காட்டிலும் இந்த சகோதர அன்பு தான் ஆதாரம்ன்றார். வாட் இஸ் த ப்ரூஃப் தட் வி ஆர் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ்? நாம் கிறிஸ்தவர்கள் தான்ங்கிறதுக்கு எது சரியான ஆதாரமாக இருக்கிறது? அவர் சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை, சகோதர அன்பு தான்றார். ஆனால் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் வேறு எதெல்லாம் ஆதாரம்னு நினைக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆர்த்தடாக்ஸி, இங்கிலீஷில் ஆர்த்தடாக்ஸின்னு சொல்லுவோம். ஆர்த்தடாக்ஸின்னு சொன்னால் சரியான உபதேசம், உபதேசத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். என்ன உபதேசம்? இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். சரியான உபதேசம்தான், யாரும் சரியில்லைன்னு சொல்ல. ரொம்ப முக்கியம். உபதேசம் வேணான்னு ஒன்று வேதவசனம் சொல்லலை. உபதேசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உபதேசத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ முடியும். ஆனால் அந்த உபதேசம் கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த கரெக்டான உபதேசத்தை ஒருத்தர் நம்புகிறார் என்கிறபடினால, அல்லது அந்த கரெக்டான உபதேசம் அவருடைய
டாக்டரினாக இருக்குதுங்கிறதுனால அவர் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆதாரம். தேவகுமாரன் இயேசு சரியான உபதேசம்தான். கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அதை நாம் நம்புகிறோம், சரியான உபதேசம்தான். மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனாக வந்தார், சிலரெல்லாம் நம்புறதில்லை, மாம்ச ரூபமெல்லாம் எடுக்கலை அப்படின்றாங்க. மாம்ச ரூபம் மாதிரி தெரிஞ்சு தானே, உண்மையாகவே மாம்சம் கிடையாது, நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் குழப்பினாங்க. அவங்கெல்லாம் அது தப்பு. நாம் அப்படிலாம் நம்புறதில்லை. நம்ம மாம்ச ரூபம் எடுத்தார் நம்புகிறோம். சிலுவையில் மரித்தார், ஆணி கடாவப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அங்கே மரணத்தை அனுபவித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், சரீரத்தில் உயிரோடு எழுந்தார். தோமா வந்து தொட்டே பார்க்குறான், தொட்டே பாருங்கிறாரு. இதெல்லாம் நம்புகிறோம். சரீர உயிர்த்தெழுது எல்லாத்தையும் நம்புகிறோம். அப்போ சரியான உபதேசம், கரெக்டு, அதெல்லாம் நம்புகிறோம். இன்னும் கிறிஸ்தவ சபையில், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் போதிக்கப்படுகிற எல்லா சரியான ரட்சிப்பு குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் சரியான உபதேசங்களை எல்லாம் நம்பலாம். சரியான உபதேசங்களை நம்பினதுனால ஒருவன் கிறிஸ்தவன் சொல்ல முடியாதுன்றார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்கிறதுல பெரிய உண்மை இருக்குது. நானே பார்த்துருக்கிறேன். சரியான உபதேசங்கள் இருக்கும், ஆனால் அவர்களிடத்தில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு அளவு கூட சகோதர அன்புன்றது இருக்கவே இருக்காது. உபதேசம் சரியாக இருந்து என்ன பிரயோஜனம்? டாக்டரினில் ரொம்ப கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே உபதேசம் கரெக்டாக இருந்து ஒருத்தன் மெய்யான கிறிஸ்தவனாக இல்லாமல் இருப்பது சாத்தியம் கூடும். உபதேசம் ரொம்ப கரெக்டாக இருக்கலாம், இருந்தாலும் அவன் மெய்யான கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மெய்யான கிறிஸ்தவன் என்கிறதுக்கு அத்தாட்சி என்ன, அது எது அதை நிரூபிக்கிறதுன்னு சொன்னால், தேவனால் பிறந்திருக்கிறான் அவன், மறுபடியும் பிறந்தவன் அவன், மெய்யான கிறிஸ்தவனா எது நிரூபிக்குது? அவன் உபதேசம் இல்லை, அவன்கிட்ட என்ன குணம் இருக்குது அதுதான் நிரூபிக்குது. பாருங்கள், ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளையை பற்றி ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா, இது யாருடைய பிள்ளை, இவருக்கு தான் பிறந்ததா அப்படிங்கிறத பற்றி ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்ததுன்னா பல காரியங்களை பார்க்குறாங்க. சாட்சிகள்லாம் கூப்பிடுறாங்க, அவரு தெரியுமா, இவரு தெரியுமா, எவ்வளோ நல்லா பார்த்துருக்குறீங்க, இந்த பிள்ளை இவர் தானா, எல்லாம் விசாரிக்கிறாங்க. இன்னும் அந்த சர்ச்சை தீரலைன்னா, இன்னும் சரியாக சொல்ல முடியல யாருடைய பிள்ளைன்னா, கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, டிஎன்ஏவே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக சொல்லிவிடும் அது புள்ள தானா இல்லையாங்கிறத எல்லா சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அது சொல்லிடும். அப்போ கிறிஸ்தவனுடைய டிஎன்ஏன்னா சகோதர அன்பு, அதுதான் பெஸ்ட்டு டெஸ்ட்டு. உபதேசம் இல்லை, சகோதர அன்பு. அவன் எந்த சர்ச்சுக்கு போகிறான் அதெல்லாம் ஆதாரம் அவன் கிறிஸ்தவனான, அந்த சர்ச்சுக்கு போகிறான் அதனால அவன் மெய்யான கிறிஸ்தவனான கிடையாது. நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு பொய்யான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். நல்ல உபதேசங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லிவிட்டு உண்மையான கிறிஸ்தவனாக இல்லாமல் இருக்க முடியும். எல்லா பாட்டு புஸ்தகத்தில் இருக்க எல்லா பாட்டும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் மெய்யான கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான். சபையில் பண்ணுற எல்லா அறிக்கைகள், எல்லா ஜபங்கள், பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே எல்லாம் தெரியும். அது எந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியணுமா கேட்டிங்கன்னா, எல்லாம் கரெக்டாக தெரியும். எல்லா சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அதனால் அவன் மெய்யான கிறிஸ்தவனா, ஆர்த்தடாக்ஸி பழம்பெரும் கிறிஸ்தவையா அப்படிங்கிறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அதெல்லாம் இருக்கலாம், நல்லது தான், அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நான் பழிக்கலை, அதை வேணான்னு சொல்லலை, நல்லது தான். ஆனால் ஒருவன் மெய்யான கிறிஸ்தவன் என்கிறதுக்கு அது அடையாளம் இல்லை, அது அடையாளம் இல்லை. எது அடையாளம்? சில நேரத்தில் பாருங்கள், அந்த புள்ள அவனுக்கு தானான்னு காமிக்கிறதுக்கு மூக்கு மொழியெல்லாம் பார்க்குறாங்க, அப்பா மாதிரி தான் இருக்குது, அந்த சாடை தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் சில நேரத்தில் ஜாடையில் கூட சில நேரத்தில் பார்க்குறது கூட சில நேரத்தில் ஒரு லைக்னஸ், சாயல் இருக்கலாம் ஒரு ஆளை போல், ஆனால் உண்மையாகவே பிள்ளையா இல்லாமல் இருக்கலாம். சினிமாலெலாம் பாருங்கள், அம்மாவை பிள்ளையாக நடிக்க வைக்கும்போது அல்லது அப்பாவை பிள்ளையாக நடிக்கும்போது நல்லா, நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல, வெளிநாடுகள்லாம் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணுவாங்க. அந்த ஆள் மாதிரியே ஒரு ஆளை கொண்டாந்து ஒரு ஆளை பார்த்து பையனாக போடுவாங்க. ஏன்னா பார்த்தா நம்பணுமே இவர் பிள்ளை தானே. அவர் ஒரு மாதிரியும் இவர் வேறு மாதிரியும் இருந்தால் சுத்தமாக மேட்சே ஆகாது. அங்கே நடிக்கும்போது அப்பா இவர் பிள்ளைன்னா 10 தடவை சொன்னால் கூட யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதை நம்பவும் மாட்டாங்க, மனதில் பதியவே பதியாது. அதனால்
பார்த்த உடனே இவர் தான் அப்பா இவர் தான் பிள்ளைன்னு தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி போடுறாங்க. ஆனால் பிள்ளையே கிடையாது, இது நடிகர்கள் 2 பேர். அவர் எங்கேயோ பிறந்தவர், இவர் எங்கேயோ பிறந்தவர், இவர் யாரோ அவர் யாரோ, ஆனால் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணுறாங்க. அப்போ கிறிஸ்தவங்கிறது ஏதோ இந்த சட்டையை மாட்டினேன், இந்த மாதிரி தோற்றம், நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. கிறிஸ்தவன் பெரிய வெளிப்புறமான சில சாயல்களை நாம் உருவாக்கி கொண்டு அதை நம்ம மேலே எடுத்துக்கொண்டு நான் கிறிஸ்தவன் காமிக்கிறது கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன்னா, மெய்யான கிறிஸ்தவன்னா என்ன, அதுக்கு நிரூபணம் சரியான டெஸ்ட் என்ன, அது அவன் அன்பு கூறுகிறான், சகோதர அன்பு அவனுக்குள்ளே இருக்கிறது என்கிறது தான் உண்மையான ஒரு சோதனை, பரீட்சை. அது இருக்குதான்னு பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளையால். 2வது, வெறும் சரியான உபதேசம் அவன் கிறிஸ்தவன் என்று நிரூபிக்கிறது இல்லை. இன்னொன்று, அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கூட அவன் கிறிஸ்தவன்றதை நிரூபிக்கிறது இல்லை. விசுவாசத்தை குறித்து நிறைய போதிக்கிறோம் நம்ம, ஆனால் வேதவாசனம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒருத்தனுக்கு மலையை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் இருந்தால் கூட அவன்கிட்ட அன்பு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுறது. பெரிய அற்புதங்களை செய்கிறதுக்கு, அதிசயங்களை செய்கிறதுக்கு, மலையை கூட பெயர்க்கிறதுக்குரிய அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். மலையை பெயர்க்கிற விசுவாசத்தை பற்றி எவ்வளோ போதிச்சிருக்கிறேன். நல்லது எல்லாம் வேணான்னு சொல்ல. எப்படி உபதேசம் முக்கியமோ, உபதேசம் நல்லதோ, நல்ல உபதேசம் எவ்வளோ போதிக்கிறோம். இங்கே செவ்வாய்க்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க அதை போதிக்கிறோம். நல்லது, அதெல்லாம் யாரும் வேணான்னு சொல்ல. அதே போல் மலையை பெயர்க்கிற விசுவாசங்கிறது அற்புதமான ஒரு காரியம். ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு மனுஷனுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயித்து முன்னேறி செல்வது, விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசத்தை யாரும் வேணான்னு சொல்ல முடியாது. அதனால தான் விசுவாசத்தை அதிகமாக போதிக்கிறோம். ஆனால் மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தால் கூட அன்பு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுது. அதை சுட்டி காண்பிக்கிறார் வேதத்தில். அதனால் நானும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒருத்தன் மெய்யான கிறிஸ்தவன்றதுக்கு அவன் அதிசயம் பண்ணானா, அற்புதம் பண்ணானான்றது அவன் மெய்யான கிறிஸ்தவனான்றதுக்கு அடையாளம் கிடையாது. மலையை பெயர்த்தினானா, ஏதாவது பெரிய அற்புதத்தை செஞ்சானாங்கிறது அவன் மெய்யான கிறிஸ்தவனுங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. சகோதர அன்பு தான் ஆதாரம். வாசிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். சிலர் சொல்கிறாங்க, என்னங்க அவர் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாரு, அந்நிய பாஷையிலே பேசுகிறாரு, அப்போ அவர் கிறிஸ்தவர் இல்லையா? இங்கே சொல்லியிருப்பாருங்க, மனுஷர் பாஷை நல்லது, ஆவியில் நிறையிறது நல்லது, இந்த வரங்கள்லாம் நல்லது, எல்லாம் நல்லது, இருக்க தான் வேணும். அப்படி பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் ஒன்றுமே இல்லைங்கிறார். என்ன அந்நிய பாஷை வரம் அது இதெல்லாம் பெற்றிருந்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாதுன்றார். அடுத்தது பாருங்கள், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவியும் அறிந்தாலும். இது 2வது ஐட்டம். தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி பெரிய வெளிப்பாடெல்லாம் பெற்று அப்படிலாம் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ பாருங்கள், அன்பு இல்லைன்னா மலையே பெயர்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய விசுவாசம் இருந்தால் கூட, பெரிய பிரச்சனைகள்லாம் ஜெயித்து மேலே வந்து எல்லாம் பண்ணால் கூட, அடிப்படையில் சகோதர அன்பு இல்லைன்னா அவன் தேவனால் பிறந்தவனா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் உண்டாயிடுது. ஏன்னா அந்த டிஎன்ஏ சரியில்லை, டிஎன்ஏ ராங்காக காட்டுது. வெளியே பார்த்தா சில அடையாளங்கள் தேவனுடைய புள்ள மாதிரி தெரியுது. அற்புதம் செய்கிறாருன்றாங்க, அதிசயம் பண்ணுறாருன்றாங்க, பெரிய விசுவாசம் இருக்குன்றாங்க, இது இருக்குன்றாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா டிஎன்ஏல பார்த்தா ஏதோ சில கோளாறு இருக்குது, அது காமிக்க மாட்டேங்குது. இவர் தேவனால் பிறந்தவர் தாங்கிறத அது நிரூபிக்க மாட்டேங்கிறது. 3வது காரியம் பாருங்கள். ஒன்று, சரியான உபதேசம் இருக்கணும், ஆனால் அது நான் கிறிஸ்தவங்கிறதுக்கு அது ஆதாரம் கிடையாது. சகோதர அன்பு தான் ஆதாரம். 2, விசுவாசம் அதுவும் இருக்கணும், அவசியம், நல்லது, ஆனால் அது நான் விசுவாசிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. 3வது, நல்ல நடக்கை, நல்ல வாழ்க்கை அது இருக்கணும். அதை பற்றி நிறைய வேதவசனம் போதிக்கிறது பாருங்கள்.
எடுப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சாம்பிள் வாசி. 1 கொரிந்தியரில் இருக்கிறோம், அப்படியே வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல நடக்க தேவையா? வேத வசனம் அதை பற்றி பேசுதா? ஒழுங்காக நடக்கணும், ஒரு நல்ல மாரல் லைஃபு, நல்ல ஒழுக்க நெறிகள் நிறைந்த வாழ்க்கை, டீசெண்டாக வாழணும், ஒழுங்காக வாழணும், உண்மை பேசணும், அது இதையும் தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிலாம் சொல்லுதா வேதம்? ஆமாம் சொல்லுது. அப்படி அது அவசியமா? ஆமாம், ரொம்ப அவசியம். கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்கணும். ஒரு மெய்யான கிறிஸ்தவன்னா அப்படி தான் நடந்து கொள்ளணும். ஆனால் அது கூட அவன் மெய்யான கிறிஸ்தவங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாதுன்னுது. அதுதாங்க. ஒருத்தன் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறான், ரொம்ப கரெக்டாக இருக்கான், உண்மை தான் பேசுகிறான், யாரையும் ஏமாத்துறது கிடையாது, ஒரு தீமையும் செய்தது கிடையாது, நல்ல யோக்கியனாக இருக்கிறான் என்கிறதுனால அவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட முடியாது. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன பிரதர், நான் நினச்சேன் அப்படி இருந்தான்னா அவன் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கணும்னு. அப்படி இருக்கிறதுனால அது ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி இருக்கணும், வேதவசனம் சொல்லுது. ஆனால் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக அவன் தேவனுடைய பிள்ளை தான் அறிவிக்கிறதுனா வேறு டெஸ்ட்டு. அது என்ன? சகோதர அன்பு. ஏன்னா ரொம்ப ஒழுக்க நெறியோடு வாழலாம், ஆனால் சகோதர அன்பு இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்கானா இல்லையாங்கிறதுல சந்தேகம் வந்துடுது. வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை, அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கு வேதத்தில். இப்படிப்பட்டவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே கிடையாது. இப்படிலாம் இருக்க முடியாது. இப்படிலாம் ஒருத்தர் இருந்துக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லிகிட்டு இருக்கேன் முடியாது. கிறிஸ்தவன் இப்படி இருக்கக்கூடாது. திட்டவட்டமாக வேத வசனம் போதிக்குது. இங்கே மட்டும் ஒரு வசனம் வாசித்தேன், ஏராளமாக போதிக்குது. நன்னடக்கையை பற்றி வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமாக பவுல போதும் சரி, யோவானும் சரி, எல்லோரும் போதிக்கிறாங்க. எப்படி ஒழுங்காக வாழணும், எப்படி பரிசுத்தமாக வாழணுங்கிறத வேத வசனம் பரவலாக போதிக்கிறது. அவசியமா? ஆமாம், அது அவசியம். நல்லதா? ஆமாம், நல்லது. ஆனால் அவன் கிறிஸ்தவன்றதுக்கு அதுதான் ஆதாரமாக கிடையாது. அதுதாங்க விசுவாசிகளாகிய நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், கிறிஸ்தவனாங்கிறதுக்கு அது ஆதாரம் இல்லை. யோவான் அதுதான் சொல்கிறாரு. கிறிஸ்தவனாங்கிறதுக்கு அது ஆதாரம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஐட்டமில் கூட அவன் அந்த குறைகள் எதுவுமே அவனுக்கு இல்லை, அவன்கிட்ட பார்க்கவே முடியாது. நீங்கள் அவனும் மோசமான ஆள் கிடையாது. இங்கே சொல்லியிருக்கிற இந்த அசிங்கமான காரியத்தில் அவன் ஈடுபடுறதே கிடையாது. ரொம்ப நல்லது. ஆனால் அதனால அவன் கிறிஸ்தவன் சொல்கிறது தப்பு. கிறிஸ்தவன்னா டெஃபினிஷனே வேறு. பாருங்கள், சிலர் நினைக்கிறாங்க சரி கிறிஸ்தவர்களுக்கே வழக்கம் இல்லாத இருப்பாருங்க. சொல்கிறாரு இவர் தான் மெய்யான கிறிஸ்தவர், ஏன்னா இவர் பெரிய யோகியர். நான் சொல்கிறேன், அவர் யோகியராக இருக்கிறத சொல்லுங்கள், பாராட்டலாம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலேருந்து வந்தாலும் சரி, ஒரு ஆள் யோக்கியமான ஆள்னா அந்த பாராட்ட தான் வேணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க யோக்கியமாக இருக்கிறது நல்லதுன்னு? நல்லது, அந்த மதிக்கிறோம் நம்ம. ஆமாம், யாராக இருந்தான்னா, எந்த மார்க்கத்தில் இருந்தானா, எந்த பின்னணியில் இருந்தானா, யோக்கியமாக இருக்கிற ஆளை பாராட்டுறோம், மதிக்கிறோம். ஆனால் அதுக்காக அவர் தான் கிறிஸ்தவன் சொல்கிறது நமக்கு ஒன்றும் விளங்கலைன்னு அர்த்தம். வேத வசனத்தினுடைய டெஃபினிஷன் நமக்கு தெரியல. கிறிஸ்தவன்னா யார்? வேத வசனத்தின்படி கிறிஸ்தவன்னா யார்? அவனிடத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால அந்த அன்பு அவனிடத்தில் காணப்படுகிறது. தேவன் நம்மை அன்பு கூறுகிறது போல அந்த தெய்வீக அன்பு நம்ம எப்படி பாவிகளாக இருந்தபோது நம்முடைய அன்பு கூர்ந்ததோ அப்படிப்பட்ட அன்பு தேவன் உடையவராக இருக்கிறார். அந்த அன்பு இவனிடத்தில் இருக்குது. இவன் குறைவுள்ள மற்றவர்களை, அன்பு கூற முடியாத மற்றவர்களை, ரொம்ப சர்ச்சைக்குரியவர்களை, ரொம்ப சிக்கலான ஆசாமிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அன்பு கூறவே முடியாது. அவரில் கூட அவன் அன்பு கூறுவதை பார்க்குறோம். அந்த அன்பு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவன் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஆதாரம். மற்ற எல்லாம் இருக்கணும் அவசியம். ஆனால் அந்த அன்பு இராவிட்டால் எல்லாம் இருந்த பிரயோஜனம் இல்லை. அன்பு இருக்கணும், கூடவே இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அன்பு தான் அல்டிமேட் டெஸ்ட் அண்ட் ப்ரூஃப் that a person is truly a believer, truly a born again, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது?
இது ரொம்ப அவசியம் சொல்கிறது. ஜனங்க எதையோ நம்புகிறாங்க. ஒன்றும் இல்லை, பிரைஸ் த லார்ட்னு சொன்னால் நம்பிடுறாங்க. ஓ, என்ன பிரதர் பிரைஸ் த லார்ட்னு சொன்னார் பிரதர், பார்க்குறப்பெல்லாம் பிரைஸ் த லார்ட் தான் சொல்லுவார் அவர். அது எதுக்கு சொல்கிறாருன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தானே சொல்கிறாரு அவர். இல்லை பிரதர் பிரைஸ் த லார்ட்னு சொன்னார், 1.5 லட்ச ரூபா கேட்டார், எடுத்துகிட்டு வந்து நாளைக்கே கொடுத்துட்றேன்னாரு. இத்தனை பிரைஸ் த லார்ட் சொல்கிறாரு, இத்தனை அல்லேலூயா சொல்கிறாருன்னு தூக்கி உடனே கொடுத்தங்க. பார்க்குறப்பெல்லாம் பிரைஸ் த லார்ட்னு அழகாக சொல்லுவார். கொடுத்தேன், ஆளையே காணும். கொடுத்ததுலேருந்து ஆளையே காணும். ஒருத்தருக்கு சொன்னாங்க, இங்கேயே ஒரு ஆள் வந்து உட்காந்துருந்தானே, யாரோ ஒருத்தர் பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க சபைக்கு, அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஃப்ரெண்டாகி அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறது, பிரைஸ் த லார்ட்ன்றது. 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு ஆள் அதோட டிசப்பியர்டு. அவங்க என்ன நம்பிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு போகிறாரு அவர், இவ்வளோ இதெல்லாம் போதிக்கிறாங்களே, அந்த ஆள் எப்படி தப்பாக இருக்க முடியும்? அதுவும் பாட்டெல்லாம் அருமையாக எல்லாம் தெரியுது அவருக்கு, நம்மளோட பைபிள்லாம் நல்லா தெரியுது அவருக்கு, உபதேசங்கள்லாம் நல்லா தெரியுது. இவங்க இப்போ புதுசாக வந்தவங்க பாருங்கள், அவர் ரொம்ப நாளாக இதெல்லாம் அறிஞ்சவர், பல தலைமுறையாக கிறிஸ்தவராக இருக்கிறவர். அதனால் அவர் நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கார். அவர் அல்லேலூயா பலமாக இருக்குது, அப்படியே பிரைஸ் தி லார்ட் ரொம்ப ஜோராக இருக்குது. அதனால் அவர் உண்மையான கிறிஸ்தவராக தானே இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள், அதெல்லாம் ஒருத்தன் உண்மையான கிறிஸ்தவங்கிறதுக்கு அடையாளமே கிடையாது. சகோதர அன்பு, சகோதர அன்புன்னா என்ன? உங்களை ஸ்நேகிக்கிறவர்களையே நீங்கள் ஸ்நேகிப்பீர்களானால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை அவங்களோட கை கோத்துக்கிட்டு, அவங்களோட பழகிக்கிட்டு, அவங்கள மட்டும் நல்லா நடத்திக்கிட்டு இவங்களை வெறுக்கிற ஆள் வந்து அது சகோதர அன்பு கிடையாது. சகோதர அன்பு எங்கே வெளிப்படுதுன்னா, அன்பு கூற முடியாத ஆளை அன்பு கூறுறோம் பாருங்கள். சபையில் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில். நீங்கள் கேட்கலாம், என்னையா விசுவாசிகள் மத்தியில் அன்பு கூற முடியாத ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களா? என்ன அப்படி கேட்குறீங்க? விசுவாசிகள்லாம் என்ன பெர்ஃபெக்டா? எல்லாம் ரொம்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லாத ஆளுங்களா? சில விசுவாசிகளை மாதிரி இரிட்டேட் பண்ணுற ஆளுகள் நீங்கள் பார்க்கவே முடியாது. எரிச்சல் ஊட்டுற ஆளுகளை பார்க்கவே முடியாது. விசுவாசி தான் நல்லா ஞானஸ்தானம்லாம் எடுத்துக்கிறார், முக்கியெல்லாம் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சரியாக திருந்தலை பாருங்கள். பேச்சு சரியில்லை, நடக்க சரியில்லை, அது சரியில்லை, சில 1000 குறைகள் இருக்கும் அந்த ஆள்கிட்ட. ஆனால் எப்படி அன்பு கூறுறோம்? தேவன் அவர் அன்பு கூர்ந்திருக்கார் இல்லையா? நாமளும் என்ன பண்ணுறோம்? அந்த ஆள்கிட்ட பொறுமையாக இருக்கிறோம், அந்த ஆளை கொஞ்சம் பட்சமாக நடத்துகிறோம், அந்த ஆளை பற்றி ஜெபிக்கிறோம், அந்த ஆளுக்காக பரிதாபப்படுறோம், அந்த ஆளுக்கு ஏதாவது நம்ம உதவ முடியுமா, ஏதாவது சொல்லி இல்லி கொடுத்து கொஞ்சம் கூட இருந்து அந்த ஆளுக்கு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உதவுங்க, அப்படியே உதவுகிறோம். இதுதான் அன்பு பாருங்கள். அன்புங்கிறது அன்பு கூற முடியாத ஆளை தேவன் எப்படி அன்பு கூறுறாரோ அப்படியே அன்பு கூறுறது. நம்ம அன்பு கூற முடிஞ்ச ஆளை அன்பு கூறுறது இல்லை, அன்பு கூற முடியாத ஆளை அன்பு கூறுறது. அதுதான் அன்பு, அதுதான் அல்டிமேட் டெஸ்ட்டு. அப்போ சும்மா அந்த பிரைஸ் தி லார்ட் சொன்னேன், அல்லேலூயா சொன்னார். அதனால் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, அவர் சட்டையும் ஒரு தாடியும் பார்த்து நம்பிட்டேன் நான், இயேசுநாதர் மாதிரியே இருக்கிறாரு, ஜெபம் அவ்வளோ அழகாக பண்ணாரியா, என்ன அருமையாக இனிமையான ஜெபத்தை பண்ணார். இனிமையான ஜெபம் யார் வேணால் பண்ணலாம், இனிமையான ஜெபம் யார் வேணால் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அது எதாவது மனப்பாடம் பண்ணி கூட பண்ணலாம், இல்லை 4 தடவை பண்ணி பார்த்து கரெக்டாக வந்துடுச்சுன்னா பண்ணலாம், கண்ணாடி முன்னால் நின்று ப்ராக்டிஸ் பண்ணி கூட பண்ணலாம். நடிகர்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு நடிகரை விட்டு ஜெபம் பண்ணி சொல்லி பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். நீங்களே கண்ணீர் விட்டுருங்க, ஆஹா என்ன அருமையாக ஜெபம் பண்ணாருன்னு. அதனால அழகாக ஜெபம் பண்ணாருங்க, அவ்வளோ இனிமையாக இருந்தது. அதனால அவர் கிறிஸ்தவராக தானே இருக்கணும் இல்லையே. சில வரங்களை உடையவர்களாக இருக்கலாம்,
அதான் சொல்லியிருக்கு இல்லையா, அந்நிய பாஷை, இந்த தீர்க்க தரிசனம் வரோம் அப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா. அதெல்லாம் நல்லது. ஆமாம், நல்ல வரங்கள் தான், நல்லது தான். ஆனால் அதனால ஒரு பெரிய கிறிஸ்தவர், அவர் பெரிய பெரிய பரிசுத்தவான் நம்ம நினச்சிட்டோம்னா தவறு. பாருங்கள், இப்படி தான் ஜனங்க நிறைய இடங்களில் இதையெல்லாம் நம்பி இதை தான் பார்க்குறாங்க. இதை பார்த்து பண்ணுறதுனால தான் ஜனங்க இதையும் டிஸ்பிளேயில் வைக்கிறாங்க. ஒரு அழகாக ஒரு ஜெபம் பண்ணுறது, அழகாக ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்கிறது. நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் பாருங்கள், ஒரு சபையில் எல்லா அமைதியெல்லாம் இருப்பாங்க. அந்த பாஸ்டர் உள்ளே நுழைஞ்சோன்னா அல்லேலூயா பலமாக இருக்கும். ஏன்னா அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான். என்ன சொல்கிற வர்றாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நான் ஓகே, நான் நல்லா ஆவிக்குரிய அனலோடு இருக்கிறேன், நான் இப்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. அது வரைக்கும் உனக்கு வந்துருந்தாங்க. ஒன்றுமே ஒரு சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் அடுத்தவங்க மேலே உருன்னு கோபத்தில் எவனை பிடிச்சி ஏசலாம் திட்டலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பேட் ஆட்டிடியூடு. பாஸ்டர் வந்தானே அல்லேலூயா, அவர் பார்த்தாரா? இல்லைனா அவர் பார்க்கலன்னா உன் அன்பு எங்கே, ஆதி அன்பு எங்கே போச்சு? உன்ட்டு அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வாந்தி பண்ணி போய் கத்தரு அப்படின்னு அவர் திட்ட ஆரம்பிச்சிருவார். அதனால் அவர் திட்டத்துக்கு முன்னால் நம்ம முந்திக்குவோன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தாள். அது வேத வசனத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டாலே ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேத வசனத்தை கரெக்டாக புரிஞ்சுங்க, ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் மெய்யான கிறிஸ்தவன்? சகோதர அன்பு, அதான் மெய்யான கிறிஸ்தவன். சரி, அப்போ அன்பு இவ்வளவு முக்கியமான ஒன்று. இதுதான் ஒருத்தன் மெய்யான கிறிஸ்தவனுங்கிறத நிரூபிக்கிறது. என்றால் அன்பு என்ன? அன்பு என்றால் என்ன? எதை அன்புன்றோம்? நம்ம அன்பு தான் முக்கியன்றோம். அன்பு தான் நிரூபிக்குது ஒருத்தன் கிறிஸ்தவனா இல்லையான்றத. அப்படின்னா அன்புனா என்ன? அன்புனா என்னென்னா அதுக்கு 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புறோம். ஏன்னா அங்கே தான் அன்பை டிஃபைன் பண்ணுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்புனா என்னங்கிறத டிஃபைன் பண்ணுறாரு. வாசிக்கிறேன் பாருங்கள், 1 Corinthians 13. இப்போ 1-2 வசனங்களை வாசித்தோம் இல்லையா? இப்போ 4 வாசிக்கிறேன். 3ஆம் வசனம் வந்து, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அதெல்லாம் பல நற்கிரியைகள். சிலர் நல்ல நற்கிரியைகளை செய்கிறதுல பெரிய ஆளுங்க, நல்ல நல்ல காரியங்களாக செய்வாங்க. ஏதோ டொனேட் பண்ணுவாங்க, அல்லது அது பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. நல்ல எல்லாம் நல்லது தான். எப்படி தீர்க்க தரிசனம் வரணும் தான் அது நல்லதோ, எப்படி மற்ற நல்ல குணம் நடக்கையெல்லாம் இருந்தால் நல்லதோ, அதுபோல் நற்கிரியைகளும் நல்லது தான். அது யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தன் பெரிய நற்கிரியைகளை செய்துட்டான்றதுனால இத்தனை வேட்டி கொடுத்தான், இத்தனை சட்டை கொடுத்தான், இத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கொடுத்தான்றதுனால அவன் மெய்யான கிறிஸ்தவன்னு சொல்லிட முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு 3ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் பண்ணுற டொனேஷன், அவன் செய்கிற நற்கிரியைகள்லாம் நல்லது. ஆனால் அன்பு இராவிட்டால் அவன் மெய்யான கிறிஸ்தவன்றது நிறுவனம் ஆகவில்லை. சகோதர அன்பு தான் நிரூபிக்கிறது. இப்போ 4லேருந்து வாசிக்கிறேன். அன்பினுடைய டெஃபினிஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் லவ்? அன்புனா என்ன? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ அன்பு தயவாக இருக்கும், பொறாமப்படாது. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. அயோக்கியமானது செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. இதை வாசிக்கும் போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுதான் உண்மையான அன்புனா இப்படித்தான் நான் இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இதை வச்சு தான் பார்க்கணும் அன்பு எனக்குள்ளே இருக்குதான்னு. எதையோ வச்சு யாரோ சொன்னதை வச்சு அன்புனா நல்லா அப்படி சிரிச்சிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்றது இல்லை. அன்புனா இது இருக்கீங்களா? அன்பு நம்ம எப்படி குனிஞ்சு தோத்திரம் போடுறோம், கும்பிடு போடுறோம், அதெல்லாம் அன்பு கிடையாது. அன்புனா இது வேறு விதமாக நம்ம நினைக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக பைபிள் படி வந்துடணும்.
அன்புனா என்ன? தயவு உள்ளது, பொறாமப்படாது. அப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக வேதவசனம் சொல்லுது. எனக்கு இன்னொரு ஆள்கிட்ட என்ன இருக்குதுன்றதை பார்த்து நான் பொறாமப்பட்டேன்னா நான் அதை சரி பண்ணணும். ஏன்னா அது அன்புடைய குணம் கிடையாது, அது அன்பு கிடையாது. அன்புக்கிட்ட பொறாமையே கிடையாது. இன்னொருத்தர் நல்லா இருந்தால் நான் அதை பற்றி சந்தோஷப்படணும். வேதவசனம் சொல்லுது பாருங்கள், சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள். அந்த வசனத்தை நான் பிரசங்கித்தேன் பாருங்கள், ரோமர் எழுதின நிருபத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதை முதல் தடவை அப்போ தான் டீல் பண்ணேன் அந்த வசனத்தை. சந்தோஷப்படுறவுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடனே. நான் காலாகாலமாக நினச்சிட்டு இருந்தேன் அழுகிறது தான் கஷ்டம்னு. அது ரொம்ப கஷ்டம். சந்தோஷப்படுறவங்க ஈஸியோட சந்தோஷப்படலாம். ஒரு பார்ட்டிக்கு போய் நல்லா சந்தோஷப்பட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஹலோ புலோன்னு சொல்லிவிட்டு 4 பேரோட நல்லா பேசிட்டு வந்துடலாம். போய் ஒரு சாவு வீட்டுக்கு போய் அல்லது துக்க வீட்டுக்கு போய் அங்கே அழுகுறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், நம்ம பைபிள் வந்து ரொம்ப ஆழமான புஸ்தகம் பாருங்கள். இது வந்து மேலோட்டமாக படிக்கக்கூடாது. அப்படி தான் நான் எத்தனையோ வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அந்த ரோமருக்கு எழுதி நிருபம் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் அழுகுறது கஷ்டமாக்கும், சந்தோஷப்படுறது ஈஸியாக்கும்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதை படிக்கும்போது, அதை ஆராயும் போது தான் புரிஞ்சுது. அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அழுகுறது ரொம்ப ஈஸி. நம்ம தெருவில் ஒரு ஆள் ஏதோ நம்ம போகிறப்போ வர்றப்போ அப்படி மூஞ்சியை பார்த்துருப்போம், பெருசாக நின்று பேசி கூட இருக்க மாட்டோம். டெய்லி போகிறப்போ அந்த தாத்தா அங்கே உட்காந்து வந்துருப்பார், திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா நம்மளும் போய் நின்று ஒரு துக்கத்தை காமிச்சிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஒரு மாலைகளே போட்டு மரியாதை செலுத்திட்டு வந்துடுறோம். அந்த அழுகிறவர்களுடனே நாமும் பரிதாபப்பட்டு அங்கே போய் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறோம். அது வந்து அழுகிறவுடனே அழுகிறதுன்றது வந்து ஒரு வீட்டில் ஒன்று நடந்துன்னா தெருவில் இருக்கவங்களே அதுக்காக வருத்தப்படுறாங்க. ஏன் இந்த சினிமாவில் போய் பாருங்கள், அழுகிற சீன் வந்ததுன்னா எத்தனை பெண்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்கெல்லாம் என்ன பெரிய ஆவிக்குரிய விசுவாசிகளா? அங்கே என்னமோ நான் அந்த சினிமாவில் என்னமோ சீன் போயிட்டுருக்கோம் பாருங்கள், இவங்க வந்து தியேட்டர் முழுக்க இந்த சத்தம் கேட்டுட்ருக்கோம். அழுகுறாங்களாம் எல்லாம் சேர்ந்து கூட. இவங்க என்ன பெரிய ஆவிக்குரிய பெரிய பரிசுத்த வாட்டிகளா இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? செயின்ஸா இவங்க எல்லாம்? அடேப்பா என்ன மன உருக்கம், என்ன அன்பு கிடையாதுங்க. அவன் அந்த நடிப்பு நடிக்கிறான், அசத்துறான், போட்டு அழ வைக்கிறதுக்காகவே ஒரு வசனத்தை பேசி அவன் ஓன்னு கண்ணீர் விட்டு கூட இருக்கவங்களாம் கண்ணீர் விட்டு இவங்களும் தண்ணீர் விடுறாங்க. அவ்வளோதான ஒழிய அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இதையெல்லாம் பார்த்து இது அன்புன்னு நினச்சிக்கூடாது. கண்ணீர் விடுறது வந்து ரொம்ப சுலபம், சந்தோஷப்படுறதா ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஒருத்தர் வீடு கட்டிட்டு நல்ல வீடு கட்டியிருக்காருன்னு வைங்க, சொந்தக்காரங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு காலையில் விருந்தெல்லாம் ஏற்படுத்தி கிரகப்பிரவேசம் நடக்குது, அவங்க வீடு டெடிகேஷன் நடக்குது. பார்க்கணுமே சிலரெல்லாம். அப்போ தான் அன்பு வெளிப்படுது. யாருக்கு அன்பு இருக்குது, யாருக்கு அன்பு இல்லை. வரப்பாயிடும் சிலருக்கெல்லாம். இவன் எப்படி இந்த வீட்டை வாங்கினான், ஏதோ இருக்குது, ஸ்மக்லிங் பண்ணுறான் போல் இருக்குது. என்னமோ என்ன தங்க கடத்தல் பண்ணுறானோ இல்லை ட்ரக் வியாபாரம் பண்ணுறானோ என்ன பண்ணுறானோ தெரியல, எப்படி வாங்கியிருப்பான். என்னால் நானும் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், என்னால் வாங்க முடியல, இந்த பையன் வாங்கிட்டானே, இவன் எப்படி இந்த ஃப்ளாட்டை வாங்கினான். அப்படியே சோஃபா கிப்பா எல்லாத்தையும் நோட்டம் விடுவாங்க. இது என்ன விலை இருக்கும், இது எவ்வளவு, அது எல்லாம் விசாரிச்சிருவாங்க. கடைக்கு வந்து பொருளை பார்க்குற மாதிரி ஒரு பொருளாக, ஓ இந்த மிக்ஸி எவ்வளோக்கு வாங்கினீங்க, இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோக்கு வாங்கினீங்க, இந்த டிவி எவ்வளோக்கு வாங்கினீங்க, எல்லாம் விசாரிச்சிருவாங்க. எல்லோரும் விசாரிச்சுக்கிட்டு உள்ளத்தில் அங்கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம பாட்டு பாடிட்டு இருப்போம், துதித்து பாடிட பாத்திரமேன்னு. ஏன்னா வீடை கட்டியிருக்கிறோம், கட்டிட்டு சந்தோஷமாக கத்திர துதிப்போன்னு பாட்டு பாடினா இவங்க முன்னுக்கு வந்துடும். எங்கே துதித்து பாடுறது? சந்தோஷப்படுகிறோடனே சந்தோஷப்படுங்கன்னு சொல்லியிருக்கா, ஆனால் சந்தோஷமே வரமாட்டேங்குது. ஏன்னா இவனுக்கு கடவுள் செஞ்சுருக்கிறாரு, நமக்கு செய்யலையே.
இவன் எவ்வளோ பெரிய பாவி இவனுக்கு செஞ்சுருக்கிறாரு, இவனை விட நான் பெரிய யோகியன், நான் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் ஒழுங்கி செஞ்சுருக்கேன், நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், கடவுள் எனக்கு செய்யாத இவனுக்கு செஞ்சிட்டாரு, என்னை விட அதிகமாக செஞ்சிட்டாருன்றத குறை. இருக்கீங்களா? உண்மையான கிறிஸ்தவன் அந்த எப்படி தெரியுமா பார்ப்பான்? என்ன அற்புதம், இந்த ஆள் எப்படி இருந்தார், எவ்வளோ கடனில் சிக்கி, எவ்வளோ ஒரு கஷ்டத்தில், எவ்வளோ ஒரு மீள முடியாத ஒரு இதில் இருந்தார், இன்றைக்கி இவ்வளோ நல்லா கர்த்தர் அவர் ஆசீர்வச்சு, இவ்வளோ நல்லா அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சு காரியங்களெல்லாம் மாற்றி அதுலேருந்து வெளியே வர செய்து இப்படி அருமையான ஒரு இடத்த வாங்கி ஒரு நல்ல வீடை கட்டுற உதவி செஞ்சுருக்கிறாரு. இந்த கர்த்தர் அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் செய்வார். அவருக்கு செய்கிறது மட்டும் இல்லை, எனக்கும் செய்வார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதை பார்க்கும்போது கர்த்தர் ஜீவிக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், என்னை காண்கிற தேவன்றது விளங்குது பாருங்க. விளங்கிறதுனால நல்லா பாட முடியும். துதித்து பாடிற பாத்திரம் என்ன நல்லா வருது. ஹலோ, அங்கே உட்காந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் யார் சந்தோஷப்படுறவங்களே சந்தோஷப்படுறாங்க, மீதி பேர் என்ன போடுறாங்கன்றது தெரியும். சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுறது தான் கஷ்டம். நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸின்னு, கிடையாது, அதுதான் கஷ்டம். ஏன்னா நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், எனக்கு வேலை கிடச்சிருங்க, 2 லட்ச ரூபா சம்பளம், அடப்பாவி, என் வாழ்நாளில் நான் அப்படி சம்பாரிச்சிருக்கிறேன், நானும் 30 வருஷமாக வேலை செய்கிறேன், இன்னும் 60,000 தாண்டல, இவன் இன்னைக்கு முளைச்ச காலம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறானா? நல்லவனுக்கு காலம் இல்லை இப்போல்லாம். கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பைபிள் தூக்கி கோயிலில் இருப்பாங்க. ஆண்டவர் மேலே ஒரு கோபம், அவனுக்கெல்லாம் பண்ணிட்டாரு, அவனுக்கு 2 லட்சம் வேலை, எனக்கு இன்னும் இப்போ மல்லு கொடுத்துட்ருக்கிறேன், நான் இந்த வேலையை போயிடும் போல இருக்குது. சந்தோஷப்பட முடியாது, கஷ்டம். ஏன்னா அதனால தான் பாருங்கள், இதை வாசிக்கும் போது அன்புனா ட்ரூ டெஃபினிஷன் என்ன க்ளீனாக விளங்குது. வாட் இஸ் த ட்ரூ டெஃபினிஷன் ஆஃப் லவ்? அன்பு தயவுள்ளது, பொறாமப்படாது, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, அநியாயத்தில் தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. நல்லா யோசித்து பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா எழுதி வச்சு டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்கணும். டெய்லி கொஞ்சம் தீங்கு நினைக்கிறோமா நம்ம? யாரையா ஒருத்தனை பார்த்து அவன் ஒன்றும் இல்லாமல் போட்டு நினைக்கிறோமா? தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷம். நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடந்துருச்சுன்னா அவன் மோசமானவனாக இருக்கலாம். விசுவாசிகளில் சில ஆளுங்க கொஞ்சம் மோசமாக இருக்கிறாங்க இல்லையா? அது உண்மைதான். அவனுக்கு நடந்ததை பார்த்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சிலர் பாருங்கள், யாரையாவது பற்றி ஒரு அநியாயமாக பேசுவாங்க, அது உண்மையே இருக்காது, எவனையா பற்றி ஏதாவது கதை கேட்டு விட்டு ஏதோ அநியாயமாக பேசுகிறது, அதை கேட்டு சந்தோஷப்படுற ஆளுங்க இருக்கிறாங்க. இவங்களும் அதை பரப்பி விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இவங்களும் பரப்பி, அப்படி தான் ஒரு ஆள் பற்றி ஏதோ பரப்புனாங்க பாருங்கள். அந்த ஆள் நேராக போய் கேட்டார், என்ன பற்றி இப்படி சொன்னியாமேன்னு. சொன்னேன் பிரதர், ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதைத்தான் நானும் சொன்னேன். என்ன கிறிஸ்தவர் பாருங்கள். அப்போ அநியாயத்தில் இப்படிப்பட்ட நியூஸை கேட்குறதில்ல, இப்படிப்பட்ட வதந்தியை பரப்புறதில்ல, இதை கேட்குறதில்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு பாருங்கள். இன்னொருத்தன் அழிஞ்சு போனான், இன்னொருத்தன் விழுந்து போனான், இன்னொருத்தன் தப்பு பண்ணான், இன்னொருத்தன் அப்படி பண்ணிட்டானா, அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? தெரிய வேணாங்க எனக்கு என்ற தெரிஞ்சால் வருத்தமாக தான் இருக்கும்ப்பா. அவன் கிறிஸ்தவன், அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு எதாவது நல்லதானா சொல்லுங்கள், கேள்விப்படலாம். கெட்டதானா நம்ம ஒன்று சந்தோஷப்படுற மாதிரி இல்லையா அது? அதை போய் என்ன ஆச்சு தெரியும், ஓ எனக்கு தெரியும் பிரதர், என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் என்ன கேள்விப்படலையா? இப்போ எஸ்எம்எஸ் எல்லாம் வேறு வந்துருச்சு, இமெயிலு, எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்ஆப்பு. அதில் யாராவது சுவிசேஷத்தை அனுப்புகிறாங்களா பாருங்கள். சுவிசேஷத்தை அனுப்புறதுக்கு காட்டிலும் வதந்தி அனுப்புறது தான் நிறைய பேர். மெட்ராஸ் வெள்ளத்தில் அவதிப்படும்போது எனக்கு அனுப்புகிறாங்க,
இன்னொரு 10 நாளில் எல்லாம் இருட்டாயிட போது, மெட்ராஸே மொழியிட போதாக்கும். ஏற்கனவே பாவம் ஜனங்க பயந்து கிடக்குறாங்க, இதில் வேறு நற்செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அப்போ கிறிஸ்தவனுக்கு அநியாயம் எதுன்னு தெரியுது, சத்தியம் எதுன்னு தெரியுது. அநியாயத்தில் சந்தோஷப்படுறதில்ல. இன்னொருத்தன் விழுந்து போயிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், இந்த தப்பு பண்ணிட்டான், இந்த விசுவாசி என்ன ஆனான்னு தெரியுமா, இவன் இப்படி பண்ணிட்டான், அதில் சந்தோஷப்படுறதில்ல. ஏன்னா ஒரு விசுவாசி உண்மையாக அப்படி பண்ணியிருந்தா கூட அது கர்த்தருடைய நாமத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம். நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம். அவனுக்கு தெரிஞ்ச எத்தனை பேருக்கு அது ஒரு அதைரியத்தை உண்டாக்கும், ஒரு சோர்வை உண்டாக்கும் விசுவாசிகளுக்கு இப்படி பண்ணான்றது. அதெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம வருத்தம் தான் பண்ணும் ஒழிய அந்த அநியாயத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அது நல்ல அறிகுறியே கிடையாது. அது அன்பு கிடையவே கிடையாது. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒழியாது, அன்பு ஒழியாது, ஃபெயில் ஆகாது. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்துருக்குது, லவ் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு வந்துருக்குது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். உலகத்தில் பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் தான் ரொம்ப அதிகம். தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்கள் தான் வரும் டெய்லி. காதல் தோல்வி, போய் கடலில் விழுந்தார், இப்படி அச்சத்தாராக்கும், அப்படி ஆக்கும். தோல்வி, அன்பு தோல்வி அடைகிறது, அன்பு ஒழிஞ்சு போகிறது, அன்பு இருக்குது திடீர்னு காணாமல் போயிடுது. இல்லை, இப்படிப்பட்ட கதை தான் உலகம். அந்த உலகத்தில் எப்படி வாழ சொல்கிறாங்க? ஒளியவே ஒழியாத அன்பு, அன்பு ஒழியாத அன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ தப்பு பண்ணிட்டான்றதுனால அன்பு குறைஞ்சிடுறதில்லை, ஒளிஞ்சிடுறதில்லை. ஒருத்தன் அப்படி பண்ணும்போது அவன் பண்ணது சரி கிடையாது, ஆனால் அதை குறித்து ஒரு பரிதாபந்தான் உண்டாகுது, அதை பற்றி நமக்குள்ள ஒரு ஜபந்தான் உண்டாகுது. அதை பரப்பணும்னோ அதை பற்றி சந்தோஷப்படணுன்ற எண்ணம் உண்டாகுதுன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அதை பற்றி ஜெபிக்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும், அவனை ஆண்டவர் தான் காப்பாற்றணும், ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற ஒரு பரிதாபந்தான் உள்ளே வரணுமே ஒழிய மற்ற காரியங்கள் உள்ளே வரக்கூடாது. அன்பு குறையக்கூடாது, ஒழியக்கூடாது, இன்னும் அதிகமாகணும் அவன் படுற அவனுக்கு நேர்ந்த காரியங்களை குறித்து. இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்கள், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ இப்படிப்பட்ட இதுதான் டெஃபினிஷன். 4லேருந்து 8 வசனம் வரைக்கும் இருக்குது பாருங்கள், அதுதான் டெஃபினிஷன், இதுதான் அன்பு. அப்போ அன்புனா என்ன? இதுதான் அன்பு. அப்போ நான் அன்பு கூறுறதுன்னா, சகோதர அன்புனா என்ன? இப்படிப்பட்ட அன்பினால் அன்பு கூற வேண்டும். எப்படிப்பட்ட அன்பினால்? தயவோடு, பொறாமை இல்லைங்கிற அந்த குணத்தோடு, தன்னை புகழாமல், இருமாப்பாயிராமல், அயோக்கியமானது செய்யாமல், தற்பொழிவை நாடாமல், சினமடையாமல், தீங்கு நினையாமல், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷப்பட்டு, சகலத்தையும் தாங்கி, சகலத்தையும் விசுவாசித்து, சகலத்தையும் நம்பி, சகலத்தையும் சகிச்சு அப்படி நடந்து கொள்வது தான் அன்பு என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சரி, கடைசியா திருப்பி வருவோம் 1 யோவானுக்கு. அப்போ பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும். 7ஆம் வசனம், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும்ன்றார். அப்போ அன்புனா என்னென்னு விளங்கிடுச்சு. அன்பாக இருக்க கடவும்னா இப்படி இருக்க கடவும். எப்படி இருக்க கடவும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4லேருந்து 8 வரைக்கும் சொல்லியிருப்பாருங்க. அந்த விதத்தில் இருக்க கடவும், அப்படி நடந்து கொள்ள கடவும், அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட கடவும், ஒருவரில் ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட கடவும் என்று தான் அர்த்தம். இல்லையா? ஏனென்றால் அன்பு, இப்போ பாருங்கள் 3 காரியங்களை சொல்கிறார். ஏன் அப்படி நடந்துக்கணுங்கிறத குறித்து 3 காரியங்களை சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு போதனையே அப்படி தான் பாருங்கள், ரொம்ப லாஜிக்கலாக, ரொம்ப பிரமாதமாக அதனுடைய வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, யோவானாக இருந்தாலும் சரி, எல்லாம் அருமையாக காரியங்களை சொல்கிறாங்க. இதனால தான் எனக்கு வேதத்தை போதிக்கிறதுனா அவ்வளோ பிரியமானதாக இருக்குது. என்ன அருமையாக சொல்கிறாங்க, அந்த ஒரு வசனத்தில் எவ்வளோ போட்டு பேக் பண்ணுறாரு பாருங்கள். ஒருவர் அன்பாக இருக்க கடவுள்னு சொன்னார். அதனால் அன்புனா என்னென்னு காமிச்சிட்டேன் 1 கொரிந்தியர் 13லேருந்து. அது டெஃபினிஷன் அங்கே தான் இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு பாருங்கள், ஏனெனில், ஏன் அன்பு கூறணும்?
ஏன் இந்த சகோதர அன்பு ரொம்ப முக்கியம், ஏன் நம்ம ஒருவரில் ஒரு அன்பு வேண்டியது முக்கியன்றதுக்கு 3 காரணங்கள் சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். 1, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரீசன். அங்கேயே இருக்குது, நான் ஒன்றும் இன்டர்பிரேட் பண்ணல, அங்கே தான் இருக்குது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா, பிகாஸ் லவ் இஸ் ஆஃப் காட். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு இந்த அன்பு இப்போ சொல்லிட்டு இருந்த அந்த அன்பு உலகத்திலேருந்து வர்ற அன்பு இல்லை. இது நம்ம பெற்ற தாய் தகப்பனிடத்திலேருந்து நமக்கு வந்த அன்பு கிடையாது. தாய் தகப்பனிடத்து சில நல்ல குணங்கள்லாம் நமக்கு வந்திருக்கலாம். இயற்கையாகவே நம்முடைய தாய் தகப்பங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கலாம், அதில் சில குணங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த அன்பு தெய்வீக அன்பு 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீக அன்பு இது பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. இது தேவனிடத்திலிருந்து தான் வர முடியும். இந்த அன்பு வேற எங்கேருந்து வரவே முடியாது. இந்த உலகத்திலே இல்லாத அன்பு. இந்த அன்பை யாருமே புரிந்து கொள்ள பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது இந்த அன்பு யாருக்குமே வழங்கலை, யூதர்களுக்கே வழங்கலை. இது என்ன அன்புன்னு அவங்களுக்கு வார்த்தையே இல்லை. அவங்க அகராதியிலேயே கிரேக்க மொழியில் அன்புங்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருந்தது. சகோதர அன்புக்கு ஒரு வார்த்தை, கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அன்புக்கு ஒரு வார்த்தை, குடும்ப பாசம்ங்கிறதுக்கு அது ஒரு வார்த்தை. அன்பு பல விதத்தில் இருக்கு இல்லையா? கிரேக்க மொழி ரொம்ப ரிச் லாங்குவேஜ், பல வார்த்தைகள் இருந்தது. ஆனால் அந்த இயேசு காட்டின அன்பு, இயேசுவில் பார்த்த அன்பு, சிலுவையிலிருந்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட அவர் அவனை பார்த்து பரிதாபப்படுறாரு, செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாருன்றாரு. அந்த அன்புக்கு அவங்களுக்கு வார்த்தையே கிடையாது. இது என்ன அன்புன்னு சொல்கிறதுன்னு கடைசியில் டிசைட் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்ணுவோன்னு. அதுதான் அகாப்பேங்கிற கிரேக்க வார்த்தை. யோவான்லாம் அன்பை பற்றி பேசும்போது அந்த வார்த்தையை தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அந்த தெய்வீக அன்புங்கிற வார்த்தை, அந்த தெய்வீக அன்பு அகாப்பே. அது என்ன, ஏன் தெய்வீக அன்புன்னு அழைக்கிறாங்க? இந்த உலகத்திலேயே இந்த அன்பு எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்? இது தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பு, பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிற அன்பு. இந்த தெய்வீக மனுஷனாகிய இயேசுவனிடத்தில் இருக்கிற அன்பு, தேவ குமாரனாகிய இயேசுவில் மட்டும்தான் அதை காண முடிகிறது. இப்பொழுது அவரை நம்பி மறுபடியும் பிறந்திருக்கிற விசுவாசிகளாகிய நம்முடைய உள்ளத்தில் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்தப்போ அவருக்குள்ளே மட்டும்தான் அந்த அன்பு இருக்குது. வேறு எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே எந்த வீட்லேயும் காண முடியல, எந்த இடத்துலையும் காண முடியல இந்த அன்பை. அதில் ஒரு தெய்வீக குவாலிட்டி இருக்குது. அது என்ன அன்பு? தெய்வீக அன்பு, காப்பே அன்பு. அந்த அன்பு இப்போ நமக்குள்ளே ரோமர் 5:5 சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று. அப்போ ஏன் அன்பு கூறணும்? அன்பு கூற கடவும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனெனில் அன்பு தேவனால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு கூறுங்க ஒருவர். ஏன்? தேவனிடத்திலிருந்து அன்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக அன்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இயற்கை அன்பு இல்லை, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தபோது வந்த அன்பு இல்லை. இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தபோது அதன் நிமித்தமாக வந்த அன்பு, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அன்பு. இப்பேற்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அதை ஏன் வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க? அந்த அன்பை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இதுவரைக்கும் இல்லாத, எந்த மனுஷனுக்குள்ளே இல்லாத ஒன்று உங்களுக்குள்ளே இப்போ ஊற்றப்பட்டிருக்குது. தெய்வீக அன்பு, இயேசுவிலே காண்கிற அந்த அன்பு தேவன் உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. அப்போ அந்த அன்பு காட்ட வேணாமா வெளியே? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறதுன்றது அதுதான் அர்த்தம். அவரிடத்திலிருந்து தான் வருது. அவரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வந்த அன்பு ஒன்று உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அப்போ அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அன்பை தயவு செய்து காட்டுங்கன்றாரு. அந்த அன்பை கொண்டு அன்பு கூறுங்கள், அதை பயன்படுத்துங்கன்றாரு. அந்த அன்பை பயன்படுத்தினா வீடுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும், திருமண வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும், சபை வேறு மாதிரி ஆகிடும். சபைகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுதான் பதில், இதுதான் மருந்து. சபைகளில் எத்தனை அடிதடி, எத்தனை சண்டை, எத்தனை கசப்பு, எத்தனை இது நடக்குது பாருங்கள். அதுக்கெல்லாம் பதில் என்ன? சபைகளில் நடக்கிற
அக்கப்போருக்கெல்லாம் பதில் என்ன? இந்த அன்பு தான், தெய்வீக அன்பு. அப்படி நடக்கவே முடியாது சபையில், அப்படி இருக்கவே முடியாது சபையில், அப்படி இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நம்ம காட்ட வேணும். இவ்வளவு பெரிய தெய்வீக அன்பு உள்ளே வச்சுக்கிட்டு அதை காட்டாமல் இருக்கிறீங்களே, அதை வச்சு குடும்பங்களை சரியாக்காமல் இருக்கிறீங்களே, திருமண வாழ்க்கையை நல்லாக்காமல் இருக்கிறீங்களே, அதை வச்சு சபையை நல்லா வளர்க்காமல் இருக்கிறீங்களே, அற்புதமான ஒரு சமாதானத்தின் இடமாக, சந்தோஷத்தின் இடமாக சபையை மாற்றாமல் இருக்கிறீங்களேன்றார். அன்பு கூற கடவோம் சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒரு அன்பு கூற கடவுள். ஏன்? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அங்கேருந்து இங்கே ஊற்றி இருக்கிறார், அனுப்பி இருக்கிறாரு. ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க? தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கன்ற. அந்த அன்பை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனையா? அந்த அன்பை யூஸ் பண்ணுங்க. கசப்பா? அந்த அன்பை யூஸ் பண்ணுங்க சரி பண்ணுறதுக்கு. அதை சபையில் பிரச்சனையா? அந்த அன்பை யூஸ் பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணிட்டுருக்காங்க கிறிஸ்தவங்க? பாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. உலகத்துலேருந்து கற்றுக்குறாங்க இவங்க. சபை பைபிளை பிரசங்கம் பண்ணாமல் விட்டோம். நம்ம விட்டுட்டு நல்ல பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போலாம். பைபிளை பிரசங்கம் பண்ணுறது, இந்த அன்பை குறித்து யாரும் பிரசங்கம் பண்ணுறதில்லை. அது 4 கட்சியாக இருக்கும் உள்ளே, சபைக்குள்ளேயே. அதனால் பாதிரியார் இருந்துச்சு பிரசங்கம் பண்ணும்போதும் இந்த 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 பக்கத்துலேருந்து அங்கே ஒரு அடி அடிக்கிறது. அப்படி இன்றைக்கி பிரசங்கத்தில் இவங்கள ஒரு அடி சாத்திடுவோம். நம்ம அடுத்த நாள் பிரசங்கத்தில் அவங்கள ஒரு சாத்திடுவோம். ஒருத்தரையாக ஒரு சாத்திக்கிட்டே வருவோம். இன்னும் ஆகிடும், அடுத்த வாரம் சண்டை இன்னும் பெருகிடும். போன வாரம் சண்டையை காட்டிலும் இந்த வாரம் சண்டை இன்னும் அதிகமாகிடும். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். சபையில் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. பிரியமானவர்களே, ஒருவரில் அன்பு கூற கடவோம். ஏன்? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்பேற்பட்ட பரலோக அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. அதையும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்றார். யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்றார். 2வது காரணம் அங்கேயே சொல்லியிருக்கு பாருங்கள். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு அன்பு கூற கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அதான் முதல் காரணம். 2வது காரணம், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? மற்ற காரியங்கள்லாம் நாம் தேவனால் பிறந்தவர்கள் ஆதாரம் கிடையாது. நன்னடக்க ஆதாரம் கிடையாது. சரியான உபதேசத்தை பின்பற்றோன்றது ஆதாரம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் கூட ஆதாரம் கிடையாது. நம்ம நல்ல சோஷியல் ஒர்க் பண்ணோம் அல்லது நல்ல நற்கிரிகளை செய்தோன்றது கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள்ன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. அதெல்லாம் நல்லது, வேண்டும். ஆனால் அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதாரம் கிடையாது. எது ஆதாரம்? சகோதர அன்பு. அதுதான் ஆதாரம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அன்பு கூற கடவுள். ஏன்னா அன்பு கூறுகிற எவனும் அல்லது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்கிறதுக்கு அடையாளம் என்ன? எது அதை நிரூபிக்கிறது? சகோதர அன்பு. சகோதர அன்பு தான் அதை நிரூபிக்கிறது. ஏன் சகோதர அன்பு நிரூபிக்கிறது? ஏன் மற்றவங்க அன்பு கூற முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா தேவனால் உண்டாயிருக்கிற அன்பு அது உலகத்தில் இயற்கையாக பிறந்தவனுக்குள்ளே அந்த அன்பு வர்றதில்லை. உலகத்தில் இயற்கையாக பிறந்தவனுக்குள்ளே இயற்கை அன்பு இருக்குது. அதான் ஒரு ஒரு மனுஷன் தன் பெற்ற பிள்ளையை நேசிக்கிறான், கட்டின மனைவியை நேசிக்கிறான், பெற்றோரை நேசிக்கிறான். இந்த பாசமெல்லாம் இருக்குது குடும்பத்தில், இந்த அன்பெல்லாம் இருக்குது. அது வேறு லெவல். அது உலக பிரகாரமான அன்பு. அந்த உலக பிரகாரமான அன்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை திடீர்னு பிச்சுக்கும். அது ஃபெயிலியர் ஆகிடும். அது கரண்ட் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி நல்லா வந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு பட்டுன்னு போயிடும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவர், அதுலேருந்து போ
உனக்கு எனக்கு வெட்டு, அதோட போயிடும், அவ்வளோதான். தாயாக இருந்தான்னா, தகப்பனாக இருந்தான்னா, யாராக இருந்தான்னா போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது உலக பிரகாரமான அன்பு இருக்குது, இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதுலேயே பிச்சுக்குது அது, இல்லையா? கொஞ்சம் பிரச்சனையிலேயே அது பிச்சுக்குது. தெய்வீக அன்புக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? தெய்வீக அன்பு ஒழியவே ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. பெரிய வித்தியாசம். அந்த அன்புக்கும் இந்த அன்புக்கும் பெரிய வித்தியாசம். அது எங்கேருந்து வந்தது? இயற்கையாக நான் பிறக்கும்போதே குடும்ப பாசம் அதெல்லாம் வந்துடுது பாருங்கள் மனுஷனுக்குள்ளே. ஏன் மிருகத்துக்குள்ளே கூட தான் இருக்குது. ஒரு நாய் தான் குட்டியை நேசிக்குது, பன்னி கூட தான் குட்டியை நேசிக்குது. அந்த லெவலில் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இது நான் சொல்கிறது அப்படிப்பட்ட அன்பு கிடையாது. இது தெய்வீக அன்பு, பரலோகத்திலிருந்து வந்த ஒரு அன்பு. இது வேறு குவாலிட்டி. கடவுள் அன்பு கூறுறது போல் நம்ம அன்பு கூறுறோம். அவர் பாவிகளை நேசித்தார், அதே போல் நம்ம குறைவுள்ளவர்களை நேசிக்கிறோம். அவர்களை பற்றி தீங்கு நினைப்பதில்லை, அவர்களுக்கு தீங்கு செய்வதில்லை, இருமாப்பாக இருப்பதில்லை, அவர்களுக்கு நடக்கிற கேடுகளை பற்றி சந்தோஷப்படுவது கிடையாது, அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், அதுதான் அன்பு. அன்புங்கிறது இது பண்ணுறதில்ல, வல்ல காட்டுறதில்ல. அன்புங்கிறது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி. அப்போ முதல் காரணம் என்ன? அன்பாக இருக்க அன்பு கூற கடவோம். ஏன்? முதல் காரணம் என்ன? அன்பு தேவனால் உண்டாயிருக்குது, அங்கேருந்து வருது அன்பு. அந்த அன்பை பயன்படுத்த சொல்கிறார். ரெண்டாவது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன், அதான் ரெண்டாவது காரணம். மூணாவது, அன்பு கூற வேண்டும். ஏன்னா மூணாவது காரணம் என்னென்னா, அன்பு கூறும்போது நாம் தேவனை அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்கிறோம். மெய்யான தெய்வீக அறிவு, ஆவிக்குரிய அறிவு நமக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. ரியல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது, ஆவிக்குரிய அறிவு இருக்குதுன்றதுக்கு என்ன அடையாளம்? அன்பு கூறுகிறானுங்கிறது தான் அடையாளம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னால் ஏதோ தேவனை பற்றி அறிஞ்சு வச்சுருக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்கிறோம், தேவனை பற்றி அறியறதில் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று முதிர்ச்சியான ஒரு நிலைக்கு போது பாருங்கள். அதனால தான் பாருங்கள் 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்கிறார் பாருங்கள். அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 11ஆம் வசனம், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்ற வேளை ஒழித்து விட்டேன். என்ன பற்றி சொல்கிறார்? அன்பை பற்றி சொல்கிறாரு. அன்பில் குழந்தைய போல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் வளர்ந்து வளர்ந்து இன்னும் கொஞ்சம் அறிவில் பெருகிற ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை பற்றி சில காரியங்களை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வரம் இந்த வரம், இந்த வல்லமை அந்த வல்லமை, அது வேணும் இது வேணும், அப்படி அதை பெருசாக நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் என்ன ஸ்டேஜுக்கு வந்துடுறோம் தெரியுமா? அவரையே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். யாரை? இந்த வரங்களை எல்லாம் தருகிறவர், இந்த ரட்சிப்பை தந்தவர், இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறவர், இந்த தேவனையே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அவன் வெறும் வரங்களை பெற்றிருக்கிறான்றதில்ல, அவனுக்கு இது தெரியும் அது தெரியும், ஏதோ கொஞ்சம் தியாலஜி தெரியும், எனக்கு இதை கொஞ்சம் இது தெரியும், கொஞ்சம் பைபிள் தெரியும், அப்படி அல்ல. கர்த்தரையே தெரியும், கர்த்தரை நல்லா ஆழமாக தெரியும், கர்த்தரோடு நல்லா பழகி இருக்கிறான், ஆழமாக தெரியுங்கிறது தான் ஒரு மனுஷனுடைய அறிவு. அப்போ ஒரு அன்பு கூர்ந்தான் என்றால், சகோதர அன்பு ஒருத்தர் இருக்குதுன்னா அவன் யார்? அவன் தேவனை அறிகிற அந்த மெய்யான அறிவை அடைந்திருக்கிறான், அந்த லெவலுக்கு வந்திருக்கான் அவன். அதனால தான் சகோதர அன்பு உடையவனாக இருக்கிறான் என்று அர்த்தமாகிறது. அதே தான் நெகட்டிவ்லையும் சொல்கிறார். 1 யோவானில் அதை நெகட்டிவ்லையும் சொல்கிறார் பாருங்கள். தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறான். யார்? அன்பு கூறும்போது, அன்பு கூறுகிறவன். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒருத்தட்ட சகோதரன் அன்பு இல்லைன்னா அவனுக்கு இன்னும் ஆண்டவரை அவன் சரியாக அறிந்து கொள்ளலை, அவரை குறித்த அறிவு இல்லை. வரங்கள்லாம் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது, ஆனால் அவரை இன்னும் சரியாக ஆழமாக அறிந்து கொள்ள. அவரை அறிந்து கொண்டால் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வழங்கினோம், அன்பு என்னன்னு வழங்கினோம். அப்புறம்
அந்த அன்பு தனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது விளங்கிடும். அப்புறம் விளங்கிருச்சுன்னா அவனுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த அன்பு எனக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்குள்ளே ஊற்றப்பட்ட ஒரு அன்பு எனக்கு வந்திருக்குது, கிடைச்சிருக்குது. ஆகவே அதை நல்லா பயன்படுத்தி சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்வதற்கு இது உதவுகிறது. பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்போ ஒருத்தன் அன்பு கூறுறான்னா அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு வந்துருச்சுன்னா. அன்பு கூறலன்னா இன்னும் அந்த அறிவு சரியா வரலைங்கிற அர்த்தமாகிறது. இப்போ பாருங்கள், இந்த 3 காரியங்களை நினைவில் வச்சுக்கணும். அவ்வளோதான், அந்த 3 காரியம் தான் அந்த வசனமே. ஒருவரோடு அன்பாக இருக்க கடவோம். அன்பாக இருக்க கடவும்னா எப்படி அன்பாக இருக்கிறது? 1 Corinthians 13:4-8 அதுதான் அன்பு. அப்படி இருக்க கடவோம் அப்படின்னு அர்த்தம். அதை அங்கே போட்டுக்கணும். அன்பாக இருக்க கடவும்ன்ற இடத்துல 1 Corinthians 13:4-8 அதுதான் அன்பு. அப்படி இருக்கிறது தான் அன்பு. அதுக்கப்புறம் 3 காரணம். என்ன காரணம்? 1, அன்பு தேவனால் உண்டாயிருக்குது, அதனால் அன்பு கூறுங்க. 2, அன்புள்ளவன் அல்லது அன்பு காட்டுகிறவன் தேவனால் பிறந்தவன் என்கிறது நிரூபணமாகிறது, அதுக்கு அத்தாட்சியாக இருக்குது. 3, ஒருத்தன் அன்பு கூறும்போது அவன் தேவனை அறிகிற அறிவை அடைந்து முதிர்ச்சி பெற்றிருக்கிறான் என்பதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆண்டில் முதல் வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த முதல் வாரத்தையே சரியாக ஆரம்பிப்போம். தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காரியங்களிலே பிரதானமாக இருந்து ஒரு இனிமையை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். காரியங்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிதாவை மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையில் நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தாவே, இந்த சத்தியத்தை எங்களுக்குள்ளே நீர் வைப்பீராக. தேவ ஆவியானவர் தாமே இதை வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. மெய்யாகவே 1 Corinthians 13:4-8 சொல்லுகிறபடி அப்படிப்பட்ட அந்த தெய்வீக அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. எங்களிடத்திலிருந்து உண்டாகவில்லை, எங்கள் பெற்றோரிடத்திலிருந்து வரவில்லை, இயற்கையாக வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த தெய்வீக அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிக்காட்ட தேவரீர் உதவுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும், குடும்பத்திலும், எங்கள் எல்லா காரியங்களிலும் இந்த தெய்வீக அன்பு வெளிப்படட்டும். இது ஆட்கொள்ளட்டும், காரியங்களை மாற்றி அமைக்கட்டும். பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.